Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Bolo Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Hare Hare, Hare Krishna, Krishna Hare Hare, Hare Rama, Rama. Jaya Prabhupada, Jaya Prabhupada, Jaya Prabhupada, Srila Prabhupada. Jaya Gurudeva, Jaya Gurudeva, Jaya Gurudeva, Jaya Gurudeva. Om Kesavaya Namaha, Om Madhavaya Namaha, Om Narayanaya Namaha, Om Madhavaya Namaha, Om Govindaya Namaha, Om Vishnave Namaha, Om Madhusudanaya Namaha, Om Trivikramaya Namaha, Om Vamanaya Namaha, Om Sridharaya Namaha, Om Rishikeshaya Namaha, Om Padmanabhaya Namaha, Om Damodaraya Namaha, Om Vasudevaya Namaha, Om Gauraya Namaha. பகவான் தன்னுடைய நாமங்களை மக்களை சொல்ல வைக்கிறது மூலமாக இதயத்தை பக்குவம் பண்ணுறார். கடவுள் எப்படி ஒருத்தரை நல்லவராக்குறாரோ அதே காரியத்தை இந்த கலிகணப்புங்கிறது எதில் இருக்குன்னா அவருடைய நாமங்களை சொல்கிறதுல இருக்கு. வீடுகளில் நாம் பொதுவாக நேரம் இருக்கும்போதெல்லாம் பொழுதை எப்படி
வீணாக்கிறது, அந்த மாதிரி தான் உலகம் போய்கிட்டு இருக்கு. நிறையா பொழுது போக்குறது, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உட்காந்து கூடி கூடி பேசுறது, ஆண்களுக்கு ஒரு ஒரு தினசில் இருக்கும், பெண்களுக்கு ஒரு தினசில் இருக்கும். இப்படி காலம் கரைஞ்சி போயிடுது, ஒன்றும் இல்லாமல் போயிடுது. உலகத்தில் நிறைய சம்பாதிக்கலாம், அது நம்மளை உலகத்தில் தான் உட்கார வைக்கும். கடவுள்கிட்ட சம்பாதிச்சா கடவுள்கிட்ட பார்க்கலாம். இப்போ கலிகாலம் 5000 சொச்சம் வருஷங்கள் ஆகுது. இன்னும் 4,27,000 வருஷம் கலிகாலம் இருக்குது. இறைவன்கிட்ட சம்பாதிக்கிறதுங்கிறது எதுன்னா, எந்த அளவுக்கு அவருடைய நாமங்களை சொல்கிறோமோ, மனசில் உள்நோக்கு இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல், எந்த ஒரு காரணமும் இல்லாமல், எனக்கு பகவானை பிடிக்கும், அவர் நாமங்களை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அது மாதிரி நாமங்களை சொல்லும்போது நமக்கு பகவான்கிட்ட நெருக்கம் உண்டாகும். பகவானுடைய தன்மைகளெல்லாம் அவர்கிட்ட நெருங்க நெருங்க நமக்கும் கிடைக்கும். எப்படி இரும்பு கடப்பாறை மழுங்கி போயிடுச்சுன்னா நெருப்பில் கொடுத்து வாட்டி அந்த சூட்டோடு அடிச்சிட்டா அது நல்லா கூர்மையாகுது. அது கூர்மையாகிறதுக்கு அந்த நெருப்போட தன்மை அது பெற்று இருக்கணும். அந்த இரும்பு இரும்பாட்டம் இருந்தால் பண்ண முடியாது. நெருப்புடைய குணம் அப்படியே அதுக்கு வரணும். இதே போல் இறைவனை புரிஞ்சுக்கணும்னா அந்த இறைவனுடைய குணம் அப்படியே நமக்கு வரணும், ஒரே பிளாட்ஃபார்முக்கு வரணும், அதே தன்மைக்கு வரணும். அப்போ அந்த சூட்டோட சூடாக அடி கிடைக்கும். அப்போ நாம் அறிவு பிரகாசப்படுது. இப்போ இருட்டு மூடி இருக்குது, அந்த இருட்டு அகலும், நகர்ந்து போயிடும். எப்படி ராத்திரி எவ்வளவு இருட்டு இருக்குது, அதை எவ்வளவு எந்த காரணத்தை கொண்டும் இருட்டை போக்குறது கஷ்டம். தீபம் வந்தால் இருள் போகும், ஆனால் உலகம் பூரா போக்க முடியாது. அது போகணும்னா ஒரே உலகம்தான். ஆனால் ராத்திரி ஒரு மாதிரி இருக்குது, பகல் ஒரு மாதிரி இருக்குது. காரணம் சூரியன். சூரியன் இருட்டை போக்குறதுக்கு ஒரு முயற்சியும் பண்ணலை, அது பாட்டுக்கு வந்தது. இருள் எங்கே போச்சுன்னு தெரில. ஆழ்வார் பாடும்போது பனி இருள் அகன்றது காலையும் பொழுதாய் அப்படிங்கிறார். பாயை சுருட்டிட்டு ஓடிருச்சு இருட்டு அப்படிங்கிறார். இதே போல் உலகம்னா துன்பங்களாக தான் இருக்கும். நம்ம விரும்பலை, ஆனால் அது வரும். ஆனால் கிருஷ்ணர்கிட்ட வரும்போது அப்பவும் வரும். நான் பெரிய பக்தர், எனக்கு காய்ச்சலே வராது அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அது வரும். ஆனால் பயம் போயிடும். அதனால தான் பகவானுக்கு அபயஹஸ்தன், அபயச்சரண் அப்படின்னு பேர். பயத்தை போக்கக்கூடிய கரங்கள் உடையவர், பயத்தை போக்கக்கூடிய பாதங்களை உடையவர் அப்படின்னு சொல்லப்படுறார். அபயஹஸ்தம் அது ஒரு முத்திரை. அப்போது இந்த மாதிரி நான் பக்தர், எனக்கு ஒன்றும் வராதுன்னு சொல்ல முடியாது. எல்லாம் வரும், ஆனால் அதை சந்திக்கிற திராணி கிடைக்கும் கடவுளோடு இருக்கும்போது. பாண்டவர்கள் கூடவே பகவான் இருந்தார், நிறைய கஷ்டப்பட்டாங்க. ஆனால் பகவானோடு இருக்கிறதே எங்களுக்கு போதுமானது அப்படின்னு நினச்சாங்க. அவரே போதும், வேற ஒன்றும் வேண்டாம். அந்த அந்த மனோதிடம் கிடைக்கும் கிருஷ்ணரோட இருக்கும்போது. நமக்கு பல விஷயங்களில் பயம் இருக்குது. பயம் இல்லாமல் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நிறைய நாமங்கள் சொல்லும்போது அப்படி இருக்கலாம். அவர் எதை நடத்துகிறாரோ அது அவர் பாடு, பகவான் பாடு. நாம்
அவருடைய பாதங்களை சரணடைஞ்சிருக்கிறேன், அவர் பாதங்களையே நான் நினச்சபடி இருப்பேன் அப்படின்னு இருக்கணும். அதுதான் உண்மையான ஒரு தாசனுடைய மனசு. தொண்டனுடைய மனது அப்படி இருக்கும். பகவான் பார்த்துப்பார், அவர் என்னை பராமரிக்கிறார், நிர்வகிக்கிறார் அப்படிங்கிற உணர்வு வரணும். கிருஷ்ணர் வந்து ருக்மணி இல்லத்தில் மதியம் படுத்திருக்கிற போது, சாப்பிட்டுட்டு படுத்திருக்கிற போது, அப்போ தான் போருக்கு உதவி கேட்டு துரியோதனன் வந்தான். அவன் வரவும் அது வரைக்கும் அவன் உள்ளே இருந்த ருக்மணி ஒரு நாற்காலியை போட்டுட்டு வெளியே போயிட்டா. இவன் போய் கிருஷ்ணருடைய தலைமாட்டில் போய் உட்கார்ந்தான். அந்த நாற்காலியில் உட்கார்ந்துருக்கிறான். அதே சமயத்தில் அர்ஜுனனும் வந்தான் உதவி கேட்டு. அவன் எப்பவும் வந்து போகிற ஆள், அதனால நேராக உள்ள வந்தான். அவன் பகவானுடைய கால் பக்கத்தில் உட்காந்துட்டான், பாதத்தில். எப்பவுமே தூங்கி எந்திரிக்கிறவங்க முதல்ல கால் பக்கம்தான் பார்ப்பாங்க, குனிஞ்சி பார்ப்பாங்க. அது மாதிரி பகவான் தற்செயலாக பார்த்தா இவன் அர்ஜுனனை பார்த்துட்டார். அடடே எப்போ வந்த, எப்படி வந்தன்னு சொல்லி படக்குன்னு எழுந்திரிச்சு உட்கார்றார். பின்னாடி இருந்து அவன் குரல் கொடுக்கான், நான் முதல்ல வந்துட்டேன், இங்கே பாருங்க அப்படின்னு. அவனுக்கு வந்து ஆணவம் ஜாஸ்திங்கிறதுனால தலை பக்கத்தில் உட்காந்துருந்தான். இவங்கிட்ட ஆணவம் கிடையாது, பணிவு இருந்தது, அதனால பாதத்தில் உட்காந்துருந்தான். இப்போ பகவான் அங்கே பார்த்துட்டு, ஓ நீ எப்போ வந்தேன்னு அங்கேயும் பார்க்குறார். குனிஞ்சு பார்த்தார், இடது பக்கமாக உட்காந்துருக்கான். ஒரே உதவி கேட்டு 2 பேர் வந்திருந்தாங்க. அப்போ இவனும் வந்திருக்கான், 2 பேரும் வந்திருக்கீங்க, நான் 2ஆக பிரிக்கிறேன். ஆயுதமே இல்லாத நான் தனி, ஆயுதம் என்னுடைய படைகளெல்லாம் தனி. யாருக்கு எது வேணும்னு முடிவெடுங்க. ஆனால் சின்னவன் அர்ஜுனங்கிறதுனால சின்னவனுக்கு முதல் வாய்ப்பு, நீ முதல்ல கேளு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஆயுதம் வேண்டாம், நீ தான் வேணும் அப்படிங்கிறான் அர்ஜுனன். நீ இருந்தால் போதும், எங்கள் அண்ணன் எல்லாருக்கும் அதுதான் விருப்பம் அப்படின்னு. அவனுக்கு நல்லதாக பட்டுச்சு, துரியோதனுக்கு நல்ல வேளை படைகளை கேட்கல, அதை நம்ம கேட்கலான்னு அவன் கேட்குறான். இதில் என்னென்னா, ஒன்றுமே வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு தான் பகவான் கூட இருக்கிறார். வேணுங்கிறவங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்துட்டு நகர்ந்துடுவார். குழந்தைங்க மாதிரி, குழந்தைங்க சேட்டை பண்ணும். அம்மா ஒரு விளையாட்டு பொருள் கொடுத்தா அதோட விளையாடும். கொஞ்சம் விவரமான குழந்தை அதை தூர போட்டுரும். அப்போ வேறு ஏதாவது விளையாட வேணுமோ அப்படின்னு வேற கொடுப்பாங்க. அது தூர போட போட கடைசியில் அழுது சேட்டை பண்ணால் இடுப்பில் தூக்கி வச்சதும் இப்போ அமைதியாயிடும். அது மாதிரி என்னது கிடைச்சாலும் அதெல்லாம் கண்டுக்காமல் கிருஷ்ணர் தான் வேணும்னு இருக்கணும். அதுதான் குழந்தை மனசு. அம்மா தான் வேணும்னு அது இருக்குது. அது மாதிரி கிருஷ்ணர் தான் வேணும்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கணும். அப்போ துரியோதனை சந்தோஷமாக போனதும் அர்ஜுனன்ட்ட கிருஷ்ணர் கேட்டார், நீ என்ன சின்ன பிள்ளை மாதிரி இப்படி கேட்டிய, நான் மட்டும் போதும்னு, என்னை வச்சு நீ என்ன சாதிக்க போகிற அப்படின்னு கேட்குறார் கிருஷ்ணர். அப்போது, இல்லை எனக்கு தெரியும், நீ ஏதாவது ஏமாத்தலான்னு நினைக்காத, உன்னுடைய ஆளுமை, உன்னுடைய எல்லா தன்மைகளும் எனக்கு தெரியும். நீ இருந்தால் அந்த இடம்தான் வெற்றி. நீ இருந்து தோத்தா கூட எனக்கு சந்தோஷம்தான். என்ன குடும்ப சண்டை தானே, எனக்கு நீ இருக்கணும், அவ்வளோதான். கூட மாட நீ இருக்கணும். ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன அப்படின்னு அப்போவே சொன்னான். இது ஒரு விதமான ஒப்படைத்தல், சரணாகதி தான் அது. எல்லாருக்கும் கடவுள்கிட்ட ஒரு எல்லை வச்சுருப்பாங்க. அது பாசுரத்திலே வரும், ஆழ்வார் பாட்டில். வரம்பு வச்சு பக்தி பண்ணுவாங்க. ஒரு லிமிட்டு தான், அதை தாண்டியாச்சுன்னா என்ன ஒரே பக்தியாக இருக்க, கிறுக்கு பிடிச்சிருச்சாம. குடும்பத்திலே அப்படி சொல்லுவாங்க, பிடிக்காது.
ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க பக்தியில். கிருஷ்ணருக்கு அது பிடிக்காது. ஒரு நதி அப்படின்னா அதோடைய குறிக்கோள் கடலை அடையணும். ஒரு ஜீவன் அப்படின்னா அதோட குறிக்கோள் பரமாத்மாட்ட போய் சேரணும், பகவானை போய் அடையணும். அது அடையாத போது தான் கிறுக்கு. அடைகிறது தான் சரியான நிலை. ஆனால் உலகத்துக்கு அது மாறுபட்டு தெரியும். என்ன காரணம்னா அந்த உலகம் ஆன்மீக கிரகங்களுடைய பிம்பம், இது பிரதிபிம்பம். நான் கண்ணாடி முன்னே நிற்கிறேன், வலது கையால் சாப்பிட்டுட்டு கண்ணாடியில் பார்த்தா இடது கையில் சாப்பிட்ட மாதிரி தெரியும். கண்ணாடி பொய் சொல்லாது. ஆனால் ஏன் அப்படி தெரியுது? ஏன்னா எதிரொலிக்கும் போது அப்படி தான் இருக்கும், பிரதிபலிக்கும் போது. இதே போல் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் லோகாயுதமாக உலகியலாக இருக்க தான் பிடிக்கும். கடவுளே அப்படின்ட்டு இருக்கணும்னா அது ஒரு லிமிட்டு. நாங்கள் ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் சாமி கும்பிடுவோம், அப்படி தான் தோணும். கடவுள் நமக்கு கொடுத்தது 24 மணி நேரம் இருக்குது. நாங்கள் இவ்வளவு செய்வோம். அந்த கோயில் 18 வருஷமாக போகிறேன், இப்படிலாம் இருப்போம். ஆனால் கடவுளுக்கு இஷ்டம் எதுன்னா அவர் சொன்னபடி வாழ்கிறது தான் அவருக்கு இஷ்டம். ஒரு வாத்தியார் இருக்கிறாருன்னா பசங்க அவரை மதிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அவருடைய எதிர்பார்ப்பு பாடம் ஒழுங்காக படிக்கிறானா, அதுதான் அவரை திருப்திப்படுத்தும். இதே போல் இறைவன் என்ன சொன்னாரோ அவரை பார்க்கறது, தரிசிக்கிறது, அதோட வசதி அவர் சொன்னபடி வாழ்கிறது. அப்போ அவரே பார்க்க வருவார். இங்கேருந்து நான் பிரதமரை பார்க்க போகிறேன்னா பார்த்தாச்சுல, சரி திரும்பி போன்றுவாங்க. ஆனால் பிரதமர் சொன்னபடி நான் 100க்கு 100 பெர்ஃபெக்டாக வாழ்ந்தேன்னா அவர் நம்மளை பார்க்க வருவார். அவ்வளோதான், சின்ன வித்தியாசம்தான். அது மாதிரி கடவுள் சொல்படி வாழ்தல் அப்படிங்கிறது கலிகாலத்தில் கூடியிருந்து அவர் நாமங்களை பாடலாம், சொல்லலாம், தனியாக இருந்து ஜபம் பண்ணலாம். நாமங்களை சொல்லத்தான் விரல்கள் கடவுள் கொடுத்துருக்கிறார். நாமங்கள் சொல்ல சொல்ல இதயத்தில் இருக்கிற உரைகள், அழுக்குகள்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிட்டு பரமாத்மாவுடைய தரிசனம் தெரிய வரும். உள்ளே இருக்கிறார் ஆனால் தெரியலை, இந்த சம்பந்தம் கிடைக்கல. அந்த சம்பந்த ஞானத்தை முதல்ல நாமம் கொடுக்குது. அதில் ஒரு சம்பந்தம் புரிஞ்ச பிறகு இனி என்ன செஞ்சால் கடவுளோடு இருக்கலாம், பகவானோடு இருக்கலாம், அது அடுத்த ஞானம், 2வது நிலை. அதுக்கு அபிதேயன் பேர். அதுக்கடுத்து கடவுளோடு இருக்கிறவன் எப்படி இருப்பான், அந்த மனப்பாங்குக்கு அவர் வந்துடுறார். அது பிரயோஜன நிலை. ரிசல்ட் வந்தாச்சு அவருக்கு, அந்த நிலையில் அவர் இருக்கிறார். நிறையா வைஷ்ணவத்தில் இப்படி நிறையா படித்தரங்கள் கொடுக்குறாங்க. சைத்தன்ய மகாபிரபு காலத்தில் நித்யானந்த பிரபுன்னு ஒருத்தர் இருந்தாங்க. மகாபிரபு அவரும் எப்பவும் ஒன்றா தான் இருப்பாங்க. 2 பேரும் கை தூக்கிட்டு நடனம் ஆடி நாம சங்கீர்த்தனத்தை பரப்புகிறாங்க. அந்த நித்யானந்த பிரபு ஒரு ஆலமரத்தடியில் உட்கார்ந்துருப்பார். அப்போ ஒரு பெரியவர் அங்கே வருவார், ஒருத்தர் அவரோட பேசிகிட்டு இருக்கிறார். நித்யானந்தோட பேசி பேசி ஒரு பெரிய பக்தராகிறார். ஹரிதாஸ் பாபாஜிங்கிற பேரில் பெரிய பக்தராகிறார். அவர் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் தத்துவமாக இருக்கு, ஒவ்வொரு வரியும். ஒரு கூட்டத்தில் பேசும்போது அவர் ஆரம்பிக்கும் போதே இந்த உலகம் பூரா படைக்கப்பட்டு வந்திருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அதனால்
நான் பேசும் முன்னாடி அவங்க அத்தனை பேருடைய ஆசீர்வாதத்தை வேண்டி அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு என்னுடைய பேச்சை தொடங்குறேன் அப்படிங்கிறார். இது வைஷ்ணவத்தில் ஒரு உயர்ந்த நிலை, உத்தம நிலை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு கீழே மத்தியம, கனிஷ்ட அப்படிலாம் சில படித்தரங்கள் இருக்கு. அப்படி அந்த மனப்பாங்கு வேணும். அதை மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய பாடல்களை போதிக்கிறார். இறைவன்கிட்ட அன்பு, பக்தர்கள்ட்ட நட்பு, பக்தர் அல்லாதவர்கள்ட்ட கருணை. அதுபோக பக்திக்கு எதெல்லாம் இடைஞ்சலோ அதை புறக்கணித்தல். இந்த 4 தன்மைகள் இருந்தால் மேலே போய்கிட்டே இருக்கலாம். முதல்ல கடவுள்கிட்ட அன்பு, பகவான்கிட்ட கிருஷ்ணர்கிட்ட அன்பு. அதுக்கடுத்து அடியார்கள்ட்ட ஒரு நட்பு, போட்டி பொறாமல் இருக்கிற ஒரு நட்பு. அடுத்து பக்தி இல்லாதவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கருணையாக நடந்துக்கிடணும். அவங்க லாயக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு எல்லாம் தெரியும் வானத்திலேருந்து குதித்த மாதிரி நடந்துக்கக்கூடாது. அவங்கக்கிட்ட ஒரு கருணையாக நடந்துக்கணும். அதுக்கடுத்து எதெல்லாம் பக்திக்கு டிஸ்டர்பாக இருக்குமோ அதை துணிஞ்சு புறக்கணிச்சிடணும். இதை மகாபிரபு சில சுலோகங்களில் சொல்லி கொடுத்துருக்கிறார். அந்யா அபிலாஷிதா சூன்யம் ஒரு செய்யுள் இருக்கு, அதில் வருது. பாகவத்திலையும் 11ஆவது ஸ்கந்தத்தில் இருக்கு. இந்த மாதிரி குணங்களை வளர்த்துக்க பாடுபடணும். பொதுவான தர்மம்னு சொல்லி சாஸ்திரங்களில் இருக்கு. ஆனால் அதில் கடவுளோட நெருக்கம் வரும், அந்த ஆனந்தத்தை பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படலை. அது மனுஷராக இருக்கலாம், மனுஷனுடைய பண்பு. அது பொய் சொல்லாமல் இருக்கிறது, திருடாமல் இருக்கிறது, இந்த மாதிரி சில பண்புகள்லாம் இருக்கு. ஆனால் வைஷ்ணவங்கிறது ரொம்ப உயர்ந்த நிலை. அதை பெறும்போது தான் ஒருத்தர் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை பெற முடியும். மற்றதில் நிம்மதி பற்றாக்குறை இருக்கும். உங்களுக்கு இதில் இடி விழுந்தால் கூட இடி விழும், ஆனால் உங்களுக்கு அதில் மனசு அதில் ஒட்டாது. எது நடந்தாலும் பகவான் சாங்ஷன் பண்ணி தான் நடக்கு. நான் அதிக பிரசங்கித்தனமாக அதில் நான் ஒரு ஆல்ட்ரேஷனை விரும்பக்கூடாது. எது நடக்கணுமோ அது நடக்குது, அவ்வளோதான். அதை தாண்டி நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்குவத்தை மனசுக்கு பகவான் கொடுத்துட்றாரு. இப்போ எல்லாமே நாமத்துக்குள்ளே தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் பக்திக்கு நாமத்தை அஸ்திவாரம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் குருநாதர் கட்டுரைகளில் அப்படி அடிக்கடி சொல்வார், பக்திக்கு நாமம் தான் அஸ்திவாரம். நிறைய நாமங்களை சொல்லுங்கள், அதில் உதாசீனம் வேண்டாம், அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நாமங்களை சொல்லுங்கன்னு சொல்வார். கலிகாலம் அதுக்கு அது ஒன்று தான் வழிகாட்டக்கூடியதாக இருக்குது. கலிகாலத்தில் கலிங்கிறதுக்கு 4 அடையாளம் உண்டு. கள்ளங்கபடம், போட்டி பொறாமை, சண்டை சச்சரவு, மன நிம்மதியின்மை. எப்படி பள்ளிக்கூடத்தில் எல்லாருக்கும் யூனிஃபார்ம் இருக்கோ, இதே மாதிரி கலிகாலத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் இந்த 4 யூனிஃபார்ம் உண்டு. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுற புத்தி, எதுக்கு எடுத்தாலும் நடிக்கிற புத்தி, கபடத்தோடு இருக்கிறது. அடுத்து எப்போ பார்த்தாலும் மனசு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, அமைதி இல்லாமல் இருக்கிறது. அடுத்து எப்போ பார்த்தாலும் போட்டி பொறாமப்படுறது, போட்டி பொறாமை. இது கலிகாலத்தில் உள்ள தோஷங்கள். இந்த தோஷங்களை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் எல்லாம் இருப்பாங்க. ஒரு நாடு கூட அப்படி தான் இருக்கும். நாடு, வீடு, அரசு எல்லாம் இப்படி தான் இருக்கும். இது எப்படி இருக்கும்னா, இப்படி கையை வச்சு கடலை பார்ப்பாங்க, எவ்வளோ தூரத்துக்கு கடல் இருக்குது அப்படின்னு. அது முடிவில்லாமல் இருக்கும்.
அது மாதிரி உலகம் பூரா இது முடிவே கிடையாது. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் இந்த நாடு தான் இருக்கும். இப்போ போஸ்டராக இருக்குது, இனிமே தான் சினிமா வரப்போகுது. கள்ளங்கபடம், நடிப்பு, போட்டி படம், மண்ணு நிம்மதி எல்லாம் இப்போல்லாம் போஸ்டர் மாதிரி. இப்போ நடக்கிற அட்டூழியெல்லாம் போஸ்டர். அப்போது இந்த தோஷங்கள்லாம் போகணும், இது என்ன ஒட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நாம் நிறைய உதவி செய்யுது. அப்படியே அந்த கெட்டதெல்லாம் போக்குது. இந்த மனதுக்கு ஒரு நல்ல மெச்சூரிட்டி, பக்குவம் கொடுக்குது. நம்ம பார்க்கலாம், புராணங்களில் மட்டும் இல்லை, ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். யுக்ரைன்னு ஒரு நாடு இருக்குது, பல்கேரியான்னு ஒரு நாடு இருக்குது, சிங்கப்பூர் தெரிஞ்ச இடம்தான். அங்கே எதனாலும் சாப்பிடுவாங்க, நாய் கூட சமைச்சு தின்றுவாங்க. வெளிநாடுகளில் யுக்ரைன், பல்கேரியா அங்கெல்லாம் பார்த்தாச்சுன்னா மனுஷங்களை கூட திங்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் நாமம் சொன்ன பிறகு அதெல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. நைரோபி ஆப்பிரிக்கா நாடு, அங்கே மழை பெய்யாட்டி ஒரு கொஞ்ச வயசு பொண்ணை நல்லா அலங்காரம் பண்ணி ஆட்டம் மாட்டத்தோடு கூட்டிகிட்டு போய் காட்டில் போய் தலைகளை கட்டி தொங்க விட்டு கீழே நெருப்பு போட்டு வேக வச்சு தீர்மாங்க. அப்போ தான் மழை பெய்யும். அப்படி ஒரு கூட்டம் இருந்துச்சு நைரோபியில், அங்கே ஆப்பிரிக்காவில். ஆனால் நாமம் சொன்ன பிறகு அந்த மூட பழக்க வழக்கெல்லாம் போயிருச்சு. மற்றவன்லாம் கொள்ளையடிக்க வந்தவனை விஷயம் சொன்னாங்க. இது யார் சொன்னான்னா, நம்ம பாடும்போது பிரபுபாதுன்னு பாடுறோம்ல, அவங்க சொன்ன கடைசியாக அவங்க இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவங்க சொன்ன வார்த்தை இது. அது போன வாரம் சொன்னோம், அதே இதை திருப்பி சொல்கிறோம். பிரபுபாத் இந்த படத்தில் எங்கே இருக்காங்க அப்போ காட்டுங்க, ஏற்கனவே தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா பிரபுபான்னு சொல்கிறோம், அவர் யாருன்னு தெரியுங்களா உங்களுக்கு? இந்த படத்தில் எங்கே இருக்கிறாங்க? எத்தனாவது படம் தெரியுமா? இப்போ ஒருத்தர் பேரை சொன்னால் நம்ம அவங்க முகத்தை பார்த்து பேரை கண்டுபிடிச்சிடும், அவங்க ஏன் நமக்கு நினைவில் வருது. அதே மாதிரியே நம்ம டெய்லி படிக்கிறோம், பிரபுபாத் படிக்கிறோம், நம்ம ஆனந்தமாக படிக்கிறோம். அப்போ அவங்க யாரும் ஃபஸ்ட்டு தெரியணும். இந்த படத்தில் இங்கிட்டு இந்த சைடு இருந்து மூணாவது ஜெபம் பண்ணுற மாதிரி இருக்காங்களா, இங்கிட்டிருந்து மூணாவது இங்கிட்டிருந்து மூணாவது ஃபோட்டோ பாருங்கள், அவங்க தான் பிரபுபாத். பின்னாடி இந்த மாலை போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த பின்னாடி இந்த வரிசையில் இந்த ஃபோட்டோவில் பின்னாடி வரிசையில் அந்த தாடி வச்சுருக்காங்களே அவங்க தான். உங்களை பிரபுபாதுன்னா பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபுரியின் பாதங்களை யார் சரணடைஞ்சு அவருடைய விஷயங்களை உலகத்துக்கு சொல்கிறாங்களோ அவங்கள தான் என்ன சொல்கிறாங்க, பிரபுபாத் சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை கொண்டு வந்தது யாருன்னா அவர் தான். சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி தாகூர், சில பிரபுபாத். அதனால தான் நம்ம கௌடிய மடத்தை ஆரம்பித்ததே அவர் தான். இப்போ நம்ம ஸ்ரீ கோபிநாத் கௌடிய மடம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய மடங்கள் இருக்குது, இஸ்கான் அதோட சேர்ந்தது தான். அதனால் இதுலேருந்து தீட்சையை வாங்கிட்டு போன எல்லாரும் தான் என்ன பண்ணுறாங்க, தனித்தனியாக போய் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உலகம் ஃபுல்லாக பரப்புனாங்க. அப்போ பேஸ் யாருன்னா சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி தாகூர், அவர் சில பிரபுபாத், அவர் தான் உலகம் ஃபுல்லாக இந்த இயக்கம் இது பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தவங்க. அப்போது அவங்க இந்த உலகத்தை இந்த உலகத்தை விட்டு பகவான்கிட்ட போகும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இது. என்ன வார்த்தைனா, அனைவரும் குரு பரம்பரையின் கீழ் ஸ்ரீ ராதாராணியை அடைக்கலம் கொண்டு. எப்படி? அனைவரும், ஆமாம், எல்லாருமே பக்தர்கள். ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்ல எல்லாருமே யார்? பக்தர்கள் தான். சரியா? வீட்டில் எப்படி இருக்குமோ அது ரெண்டாவது விஷயம். யார் ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டாங்களோ மகாபிரபுன்னு சொல்கிறாரு, அவங்க பக்தர்னு சொல்லிடுறாரு ரகுநாத கோஸ்வாமிகிட்ட. அப்போ அனைவரும் குரு பரம்பரையின் கீழ் ஸ்ரீமதி ராதாராணியை அடைக்கலம் கொண்டு ஒருங்கிணைந்து, ஒற்றுமையாக இருக்கணும், சண்டை போடக்கூடாது. சரியா? ஒருங்கிணைந்து ஸ்ரீல ரூப ரகுநாதரின் செய்தியை உற்சாகமாக பரப்புங்கள் அப்படி சொல்கிறேன். அந்த ஃபோட்டோவில் நாங்கள் எழுதியிருக்கோம். ஃபோட்டோ வேணால் ஃபோட்டோ வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபோட்டோ வாங்கிக்கலாம். இப்போ நான் நம்ம எல்லாரும் கையை தூக்கிட்டு இந்த வார்த்தையை சொல்ல திருப்பி சொல்லலாம். சரியா? இப்போ யார் சொன்னது இது? இந்த வார்த்தையை யார் சொன்னாங்க?
சில பிரபுபாத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி தாக்கூர். அவங்க ஃபோட்டோவும் என்கிட்ட இருக்கு. உங்களுக்கு ஃபோட்டோ வேணும்னா ஃபோட்டோ வாங்கி வீட்டில் கூட நீங்கள் மாட்டி டெய்லி பூஜை பண்ணலாம் அவங்க ஃபோட்டோவை. சரியா? ஹரே கிருஷ்ணா. சொல்லலாமா? நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்கன்னா கையடிக்கவங்க. நாம் அனைவரும் சத்தமாக வரும். சரியா? நாம் அனைவரும் ஸ்ரீமதி ராதாராணியை அடைக்கலம் கொண்டு ஒருங்கிணைந்து ஸ்ரீல ரூப ரகுநாதர் செய்தியை உலகம் முழுவதும் உற்சாகமாக பரப்புங்கள். அவங்க சொன்ன செய்தி என்னது? ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் தான். சொல்லலாமா? ஹரே கிருஷ்ணா ஹரே, சேர்ந்தே சொல்ல உங்களோட தானே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே,